Hi friends, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் மதியமாவும் சூப்பரா இருக்கோம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. நீ சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம யூடியூப் ஜேர்னின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறது அந்த வியூஸை கிடையாது. வியூஸையும் தாண்டி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. கீழே எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர்னு போட்டிருந்தீங்க. ரியலி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் வந்து என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லோரும் வந்து பேசியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்ததை விட ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு சில வீடியோக்கள் போடுறோம், ஆனால் வந்து அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது வந்து உங்கள் நிறைய பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது. ஸோ எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், நல்லா போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஷேர் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லையே, நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் இல்லையே தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு சப்போர்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூடியூப்பில் வந்து நான் என்ன வந்து இதில் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி கிடச்சிது, ஒரு சூப்பரான சப்போர்ட் கிடச்சிது. நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆறுதலாக இருந்தது. இது போதுங்க எனக்கு, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே, நான் மறக்கவே மாட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது சொல்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீடியோ போட முடியல, ஊருக்கு போயிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம லாஸ்ட் டே லைவ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இருந்தேன். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரி போயிடுச்சு, அதனால் வந்து பேச முடியல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் பேசணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கொண்டக்கடலை ரெசிபி வடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரீச் இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த ரெசிப்பியில் வந்து நிறைய பேசியிருந்தோம் போல். அதில் நிறைய பேர் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து எப்படி கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வந்து சூப்பராக நிறைய பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. 1,00,000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து சூப்பராக பதில் சொல்லியிருந்தீங்க. இல்லைக்கா இந்த மாதிரி கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் என்னுடைய ஃபேமிலி மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூடியூப் வந்ததுக்கு நான் இது தாங்க எதிர்பார்த்தேன். எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே, நம்ம வந்து நம்மளை வந்து யாருமே எப்படி சொல்கிறது, நம்மளை பிடிச்சி யாருமே இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம்லாம் இல்லவே இல்லை. உண்மையாலுமே இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு. உண்மையாலுமே இப்போ நான் ஃபீல் பண்ணலைங்க. ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கேன். வீடியோ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி என் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போல்லாம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கமெண்ட்டாவது வராதா, ஒரே ஒருத்தவங்களாவது கமெண்ட் பண்ண மாட்டாங்களா நம்மளுக்கு அப்படின்னு நான் ரொம்ப நாள் வந்து யோசிச்சிருக்கேன். அதையும் தாண்டி ஒரு நாளைக்கு வந்து இப்போ நிறைய கமெண்ட் வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய இந்த மிகப்பெரிய சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் பாப்பாவும் வந்து வெளியில் போக போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போக சொல்லி ஹஸ்பண்ட் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் 2 பேரும் கிளம்பிருக்கோம். பாப்பாவும் நானும் இப்போ போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணேன். பாப்பா வந்து பார்த்தீங்க கிளம்பிட்டு இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, வரலையா அம்மா போகுது. ஸோ பாப்பாவும் கிளம்பியாச்சு, நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். நல்ல பயங்கரமான ஒரு வெயில் அடிச்சிட்ருக்கு. இருந்தாலுமே வந்து ஒரு வேலை இருக்குது, ஸோ அதனால் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து திங்ஸ் வாங்க வேண்டியது, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிற மாதிரி. சரி வாங்க போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க என்னோட சேனலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நாமே வந்து ஃபஸ்ட்டு நிறைய டைம் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன். நம்மளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் கேட்டிருக்கேன், யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து இவர்கிட்ட அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், யாருக்காவது வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை நம்மளே வந்து ஏதாவது ஒரு நல்ல சேனல்
நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, வீடியோ வந்து கண்டென்ட் சூப்பராக இருக்குது, ஆனாலுமே ரீச் ஆகலை அப்படின்னா, நம்ம ஒரு வேளை இன்கேஸ் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய கஷ்டத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். ஸோ அது மாதிரி ஃபீல் பண்ணுற நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஐடியா கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரமோட் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எனக்கு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை தான். நான் ப்ரமோட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க. இப்போ நான் வீடியோ போடும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, 100 வியூ 200 வியூ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து உங்கள் வீடியோ பார்ப்பாங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நிறைய வியூஸ் போகுமா, நம்ம சொல்லி அதில் ஏதாவது யூஸ் இருக்கணும் இல்லையா, ஸோ யூஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால தான் வந்து ப்ரமோட் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் ப்ரமோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ரமோட் பண்ணி தரேன். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா உனக்கே வந்து வீடியோ வந்து அந்தளவுக்கு ஓடலை, நல்ல வீடியோ ஓடுற மாதிரி தான் நீ ப்ரமோட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்ல வியூஸ் போகட்டும், அதுக்கப்புறமா வந்து நீ ப்ரமோட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னோடய வீடியோ கண்டிப்பாக வந்து நல்லா ஓடிச்சு, நல்லா ரீச் இருந்தது அப்படின்னா ஒரு 1000 பேராவது என்னோட வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா தான் நான் சொல்கிறத கேட்டு ஒரு 100 பேர் உங்கள் வீடியோ வந்து பார்ப்பாங்க. அந்த வகையில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கே 100 பேர் தான் பார்க்குறாங்க. உங்கள் வீடியோ அந்தளவுக்கு ஓடுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா ஓடிச்சு, நல்ல ஒரு ரீச் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணி தரேன். பெய்டு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்காது என்கிட்ட. நான் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக ப்ரமோட் பண்ணி தரேன். எனக்குமே ரொம்ப ஆசை தான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நான் ப்ரமோட் பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி வாங்க வெளில போகலாம். போகலாமா? பேக் எடுத்துக்கோ, பேக் எடுத்துக்கோ, போகலாம். வாப்பலாம், வா வா அப்பலாம், அம்மா போச்சு பாரு, அம்மா போச்சு, வாப்பலாம், வாப்பலாமா, வாப்பலாம், வா இந்த கொட்டை எடுத்துக்கோ, வா போலாமா, வா வாப்பலாம், வெளியே வா, வெளில வாப்பலாம், வெளில வா சாமி. இப்போ பயங்கர வெயில். ஐயோ போலாமா, வெளியில் வா, போலாமா, சரி போலாம் வா. சாம வெயிலடிட்டா. வெளியில் அடிக்கிற வெயிலும் பார்த்தா வெளியில் போய் தான் ஆகணுமா அப்படின்னு தோணுது. ஆனால் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வேலை, நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காங்களே, சரி அதனால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அந்தளவுக்கு ஒன்றும் நாங்கள் நல்லவங்களாம் கிடையாது. சரி பரவாயில்ல போயிட்டு வரலாம், போனோன்னா ஒரு 100 ரூபா கமிஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். சரி போயிட்டு இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே போனோம் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லைம்மா மதிமா மதிமா ஜாலியா என்ன அம்மா கூட பிடிக்குது உனக்கு? Sochi, மாமலூஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு வேலை முடிஞ்சிச்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 90's கிட் மிட்டாய் கடை இருக்குது. அந்த கடையை போய் பார்க்கலாம் வாங்க. போலாமா? ஸோ மேபி வந்து நீங்கள் திருக்கோயிலராக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. எக்ஸாக்டாக அப்படி ஃப்ரண்ட்டில் இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா அந்த சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர்னு இருந்தது இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் வைக்கிற ஒரு சென்டர் இருக்குங்க, அது பக்கத்தில் இருக்க கடை தான் வந்து இந்த 90's மிட்டாய் கடை. நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் திருக்கோயிலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் இருக்குது, மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, திருக்கோயிலில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கடை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எனக்கு ஒரு வேளை தெரியலையான்னு தெரியல, நான் ஆனால் பார்த்ததில்ல. நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி மிட்டாய்களை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. என் ஹஸ்பண்ட் கிட்டேயுமே கேட்டிருக்கேன், அவரும் சொல்லியிருக்காரு இங்கே அந்த மாதிரி கடை எங்கேயும் நான் பார்த்ததில்லப்பா அப்படின்னு. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்களை கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி வந்து 1 மந்த் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அதிகமான பொருள் வந்து இன்னும் வரல, இன்னுமே நிறைய மிட்டாய்கள் வரும்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கிறது மட்டும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நான் நிறைய மிட்டாய் வந்து பார்த்த மாதிரி கூட தெரில, நிறைய மிட்டாய் பேரும் எனக்கு தெரில. ஆனால் வந்து இதெல்லாம் பேர் சொல்லி சாப்பிடலை, மேபி வந்து சாப்பிட்ருக்கேன், பேர்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது நிறைய மிட்டாய்.
ஸோ வந்து அப்படியே ஓவரால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் நிறைய விஷயங்கள் நான் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். குச்சி மிட்டாய் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில. ஆரஞ்சு மிட்டாய் இருந்தது. அந்த வாயில போட்டு சின்னதா கடுகு மாரி வெடிக்கும்ல, அந்த மாரி இருந்தது. இந்த போலோ மின்ட் மாரி ஒண்ணு வரும்ல, அது இருக்கு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எள்ளு உருண்டை, இந்த கோல்டு காயின் மாரி ஒரு சாக்லேட் வரும்ல, அது இருந்தது. ஸோ நான் வந்து என்னென்ன வேணுமோ அத அந்த பாஸ்கெட்ல எடுத்து போட சொன்னாங்க. எடுத்து போட்டேன். அப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கட்டுமான்னு கேட்டேன். எடுத்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இன்னும் நெறைய மிட்டாய் வர வேண்டியது இருக்கு சிஸ்டர். நீங்க 1 வாரம் கழிச்சு வாங்க காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரோஸ் கலர் மிட்டாய், இந்த ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ரூ. 1க்கு 4 மிட்டாய் தருவாங்க நான் வாங்கும்போதெல்லாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் பாருங்க எள்ளு உருண்டை இது மாரி நெறைய வச்சிருக்காங்க. பாப்பா வச்சுட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வீடியோ எடுக்க முடியல. ஓரளவுக்கு நான் எடுத்தேன். ஸோ அந்த கடை இருக்கிறதே எனக்கு தெரியாது. இது பாருங்க எள்ளடை. இதெல்லாம் வந்து பாருங்க, அப்போ வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸுங்க. ரொம்பவே பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. இது வந்தீங்கன்னா, இந்த மாரி இந்த கயிறு கட்டியிருக்குல்ல, அந்த கயிறு வச்சுட்டு சுத்துவோம்ல, அந்த மாதிரியான மிட்டாய் இது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாரி நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் நெறைய வர வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. இன்னுமே நெறைய மிட்டாய் இருக்கு சிஸ்டர் வரும். நீங்க வந்து 1 வீக் கழிச்சு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த போலோ மின்ட் மாரி கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டா இருக்குல்ல, அது பாருங்க தனியா கொஞ்சம் குடுத்துருக்காங்க பாருங்க. சின்னதா கவர்ல இந்த மாரி விக்கும். அந்த மாரி ஒயிட் கலர்ல கொஞ்சம் கவர்லயே குடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இங்க இருக்க மிட்டாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 தான் இருந்தது. இந்த பாக்கெட்ல வந்து 5 அந்த மாரி போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ரூ. 10 ஒரு பாக்கெட் அந்த மாதிரி. ஆ அப்புறம் அந்த கல்கோனாவா என்ன சொன்னாரு, அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாருங்க. கொஞ்சம் வந்து டைட்டா இருக்க மாரி இருக்கும் சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி சொன்னாரு. இது வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு தெரியும். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே இனிப்பா சூப்பரா இருக்குங்க. அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அந்த புளிப்பு மிட்டாய் வந்து ஒரு ஸ்டிக்ல வச்சு குடுப்பாங்கல்ல, அது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்ல வச்சு குடுக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து இருந்தது. அதுவுமே 2, 3 மிட்டாய் வாங்கியிருக்கேன் நானு. என்னென்ன வாங்குனேன் அப்படின்னு இந்த வீடியோவோட கடைசில உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எள்ளு உருண்டைலாம் வச்சிருக்காங்க. இந்த பாருங்க 90's கிட்ஸ் மிட்டாய் அப்படின்னு சொல்லி இந்த கடையோட பேர் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வெரைட்டீஸ் வந்து மேல இருந்தது. அதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அந்த மேல இருக்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாக்கெட் வந்து ரூ. 1 எலந்த பொடி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு சாப்பிட்ட மாரி சரியா ஞாபகம் இல்ல. எலந்த தூள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த பக்கத்துல இருக்கிறது வந்து எலந்த வடை. அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஜாம் மாரி இருக்கும்னு சொல்லி சொன்னாரு. சாரி. அது வந்து ஜாம் மாதிரி இருக்குமா. அப்புறம் இந்த மாதிரி வந்து நெறைய மிட்டாய் வச்சிருந்தாங்க. நெறைய பேர் வாங்கிட்டும் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. இதில பார்க்குற விஷயங்களே பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்தது. குட்டி குட்டியா நெறைய இந்த மாரி இருந்தது. இந்த குட்டி குட்டி பாக்கெட் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நாக்குல வச்சோம் அப்டின்னா, லைட்டா வெடிக்கிற மாரி இருக்கும்ல, பட்டாசு மாரி அந்த மாதிரி. இது வந்து ஒரு ரூ. 1 ஒரு பாக்கெட்ன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துட்டுருந்தேன். ஸோ இதெல்லாம் இருந்தது. அப்புறமே இந்த இது பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த சிகரெட் மிட்டாய்ன்னு சொல்லுவோம்ல, அது இருந்தது. அப்புறம் பென்சில் மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வாங்குனது எல்லாமே வந்து ஒரு கவர்ல போட்டு வாங்கியாச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்க திருக்கோயில்ல இருக்கீங்க அப்டின்னா, அந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க. நான் என்னென்ன பொருள் வாங்குனேன் அப்டின்றத இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப நான் வந்து அந்த கடையில என்னென்ன மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிட்டாய். இது வந்து இப்ப சூப்பரான குவாலிட்டில வந்திருக்கு. சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாரு. இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு மிட்டாய் இதுதான். நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். இது வந்து இப்போ நல்லா சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து மைசூர் பாக்கு மாதிரி இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்ருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து வாங்கினேன். சாப்பிட்டுட்டே பேசுவோம். அடுத்து இது வாங்கினேன். இதில் நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது மேலே வந்து சுகர் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இது நான் சாப்பிட்ருக்கேன். ரெண்டு பேக்கெட் வாங்கணும் இதில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாங்கும்போது 4 பீஸ் ₹1 சொல்லி கொடுப்பாங்க. இது வாங்கியிருந்தேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த புளி மிட்டாய் இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு உடன் ஸ்டிக்கில் தருவாங்கள்ல நம்மளுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கில் கொடுக்குறாங்க இப்போ. இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக் தான் பிடிக்கல.
இருந்தாலும் ஆசையாக இருந்தது, அதனால வாங்கிட்டு வந்தேன். கவரில் இந்த மாதிரி கலர் கவர் தான் கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இது வந்து உடன் ஸ்டிக் கொடுப்பாங்க. இந்த மிட்டாய் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். உடன் ஸ்டிக் இருந்தால் நிறைய வாங்கியிருப்பேன். அப்புறம் இது வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வச்சோம் அப்படின்னா லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மிட்டாய். பாப்பிங் கேண்டியா கோலா ஃப்ளேவர். இது 2 வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 தான் ஒரு பாக்கெட்டு. அப்புறம் வந்து சூப்பரான ஒரு ஐட்டம் இளந்தடை, இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இளந்த பழத்தில் செய்வாங்களா அது. இது வந்து 1 வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து ₹5 ஒரு பாக்கெட்டு. இது வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு காயின் மிட்டாய். இது வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அதனால இது 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இது டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. பட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சும்மா வாங்கிட்டு வந்தேன். மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது வந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் மிட்டாய், பென்சில் ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இது வாங்கினேன். இது வந்து அங்கே வாங்கினேன். சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்க. நான் போனது என்னமோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க. போகிற வழியில் இந்த கடையை பார்த்தோன்னே சும்மா அப்படி ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி இருந்தது. மேலே 2 லைட்லாம் இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது பார்த்து போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு உடனே வந்துட்டு இதை பார்த்துட்டு தான் வந்தேன். நான் வந்து 90's கிட்ஸ் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களுமே 90's கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திருக்கோயிலூர் கிட்ட இருக்கீங்க அப்படின்னா அந்த கடைக்கு வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே அதை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.